ஸ்டார்ட் பண்ணிடலாம் பாருங்க. Who was the chief minister of Tamil Nadu when the second world Tamil conference was held? இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற போது தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருந்தவர் யார்? தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக இருந்தவர் யாரு? ஆப்ஷன் பாருங்க. எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர், சிஎன் அண்ணாதுரை அண்ட் பக்தவச்சலம் அண்ட் எம் கருணாநிதி. ஓகே, எம் கருணாநிதி. ஆன்சர் சொல்லுங்க. எந்த பர்சன் இருந்தாங்க அப்படின்னு. ஹாய்மா. ஸோ பி சொல்லியிருக்கீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஓகே, பார்த்துடலாமா? சிஎன் அண்ணாதுரை சொல்லியிருக்கீங்க. வெரி குட். சிஎன் அண்ணாதுரை இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எப்போ நடந்துச்சு? சென்னை. ஸோ இரண்டாவது உலக தமிழ் மாநாடு அப்படின்றது எங்கம்மா நடந்துச்சு? ஸோ சென்னையில 1968. ஸோ முதல் மாநாடு 1966, ரெண்டாவது மாநாடு 1968 நடந்திருக்கும். கரெக்டா? சோ இந்த இதுதான் பார்த்தோம் அப்படின்னா 9 சிலைகள் அமைப்பதை பத்தி பேச்சுவார்த்தை நடந்து 9 சிலைகள் எடுக்கவும் செஞ்சாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கும். கரெக்டா? சென்னையில நடந்த 1968 ஜனவரி 3 இருந்து 10 வரைக்கும் நடந்துச்சு. சோ இதுலதான் 9 சிலை எடுக்கிறத பத்தின பேச்சுவார்த்தை நடந்து 9 சிலை எடுக்கவும் பட்டது. திருவள்ளுவர் சிலையாக இருக்கட்டும், வஉசி நிறைய பேருடைய சிலைகள் எடுக்கப்பட்டாங்க. சோ அதாவது சிலப்பதிகாரத்துல இருக்கக்கூடிய கண்ணகி அந்த இது வரும் இல்லையா, கண்ணகி சிலை கூட இந்த இதுல தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆன்சர் ஆப்ஷன் பி. சிஎன் அண்ணாதுரை இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? வெரி குட் மா, சூப்பர். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சோ சிஎன் அண்ணாதுரை இஸ் த ரைட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். Who is called as the father of white revolution in India? So வெள்ளை புரட்சி, வெண்மை புரட்சி சொல்லுவோம் இல்லையா, வெண்மை புரட்சி அப்படின்னும் போது பால். அதனுடைய தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆனந்த் ஷா முகமது அண்ட் வர்கீஸ் குரியன், எம்.எஸ். சுவாமிநாதன். சோ வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லும் போது இது பாத்தீங்கன்னா பால் துறையில அதிகமான வளர்ச்சியையும் அதை மேம்படுத்துவதற்காக தான் இந்த புரட்சி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரட்சி அப்படின்னும் போது, இந்த புரட்சி அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய தந்தை அப்படின்னு கேட்கிறாங்க. இதனுடைய தந்தை யாரு? டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் த ரைட் ஆன்சர். யாரு? ஆன்சர் ஆப்ஷன் சி. டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் த ரைட் ஆன்சர். எஸ். பத்ம விபூஷன். இவர் யாரு? பத்ம விபூஷன். ஓகேவா? டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் த ரைட் ஆன்சர். சோ இவர் தான் இந்தியாவினுடைய வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்தியாவினுடைய வெண்மை புரட்சியின் தந்தை. ஓகேவா? ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி, டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் த ரைட் ஆன்சர். சோ பால் துறையில அதிகமான வளர்ச்சி அண்ட் அதனுடைய உற்பத்தி திறன் அண்ட் அதனுடைய செயல்திறன் இதை எல்லாமே ஊக்கப்படுத்துவதற்கு, சோ இன்னும் மேம்படுத்துவதற்கு. ஓகேவா? வளர்ச்சி திறன், செயல்திறன் இது எல்லாத்தையுமே மேம்படுத்த. ஓகேவா? கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சா, அது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்றது இருந்துச்சு, அது இந்தியாவில் வெண்மை புரட்சின்னு சொல்லப்படுகிறது. அது எப்போ அப்படின்னா 1970 ஸ்டார்ட் ஆயிருக்கு. தொடக்கம் என்னது? ஆபரேஷன் ஃபிளட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெண்மை புரட்சியாக இந்தியாவில் ஸ்டார்ட் ஆயிருக்கு 1970. ஆன்சர் ஆப்ஷன் சி, வர்கீஸ் குரியன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. which one of the following is currently matched? சோ எது சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது? which one of, எந்த ஒன்று சரியாக பொருந்தி உள்ளது? அர்த்த சாஸ்திரம், மெகஸ்தனில்ஸ், இண்டிகா, கௌடில்யர் அண்ட் சரிதம், பானர் அண்ட் ரத்னவலி சந்திரகுப்த மௌரியர். சோ சரியாக பொருந்தி இருக்கு அப்படின்னா என்னது? ஆப்ஷன் சி, சரிதம், பானர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது 7ஆம் நூற்றாண்டுல சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்டது. என்ன மொழியில எழுதப்பட்டது? சரிதம். சமஸ்கிருத மொழியில, மொழி சமஸ்கிருதம். ஓகேவா? சோ 7ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. ஏழாம் நூற்றாண்டுல எழுதப்பட்டது. இது ஹர்ஷ அரசன் சொல்லக்கூடிய அவருடைய சுயசரிதை. ஓகேவா? சோ ஹர்ஷ அரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சுயசரிதை தான் இதுல எழுதியிருந்தாங்க. சுயசரிதை. ஓகேவா? சுயசரிதை தான் எழுதப்பட்டிருந்துச்சு 7ஆம் நூற்றாண்டுல சமஸ்கிருத மொழியில. ஓகேவாமா? கிளியரா?
சோ எழுதியவர் யாரு? பானர் பட்னர். ஓகேவா? எழுதியவர் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ ஹர்ஷ சத்ரா பானா இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான்காவது கேள்வி. so which one of the following is not currently matched? so எது சரியாக பொருத்தப்படவில்லை? so இதுக்கு முன்னாடி பேர் வந்து மேட்சா பொருந்தினது இப்ப பொருத்தப்படவில்லை அப்படின்றாங்க. ஆயுர்வேதா மருத்துவம், தனுர்வேதா வானவில் அண்ட் கந்தர்வ வேதா இசை அண்ட் சிலப்ப வேதா கட்டிடக்கலை. so என்னது? தனுர்வேதா இஸ் த ரைட் ஆன்சர். so இதுதான் சரியாக பொருந்தவில்லை. வானவில் தனுர்வேதா வானவில் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சோ ஐந்தாவது கேள்வி. so who launched the Tamil weekly of திராவிட நாடு in 1942? so அதாவது 1942ஆம் ஆண்டு திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் யார்? என்னது? 1942ல தமிழ் வார இதழ் அப்படின்ற திராவிட நாடு என்ற தமிழ் வார இதழை ஆரம்பித்தவர் பெரியார். சோ ஈவே ராமசாமி, சி.என். அண்ணாதுரை, எம். கருணாநிதி அண்ட் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள். சோ யாரு அப்படின்னு சொல்லுங்க. திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் எப்ப? 1942ல. சோ இயர் என்னது? 1942ஆம் ஆண்டுகள்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ யார் அப்படின்ற ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. சோ மார்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? சோ 1942 மார்ச் 8ல ஸ்டார்ட் பண்ணாங்க. யாரு? சோ சி.என். அண்ணாதுரை இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இதுக்கும் அண்ணாதுரை இஸ் த ரைட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க.